பரிசுத்த ஆவியானவர் என் இருதயத்தில் வார்த்தைகளை வைத்தார். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 8-9 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 8-9 வசனங்களை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மன முறிவு அடைகிறதில்லை, துன்பப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. பேசி ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கொண்டு பேசி உங்கள் ஜனத்தை நீங்கள் ஆறுதல் படுத்தும்படியாய் செபிக்கிறேன்பா. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இங்கே சொல்கிறாரு, எப்பக்கத்திலும் எங்களுக்கு என்ன இருக்கான்? நெருக்கம். இங்கிலீஷில் ட்ரபிள் ஃபார் எவ்ரி சைட். எல்லா ஏரியாவிலும் எல்லாமே நெருக்கமாக இருக்குது அப்படி போட்டிருக்கு டிக்ஷனரியில். எல்லாமே எப்படி இருக்குதா? எனக்கு நெருக்கமாக இருக்குது. இவ்வளோ நெருக்கத்தின் மத்தியில் நான் என்ன பண்ணுறதில்லைன்னு கேட்டிங்கன்னா, ஒடுங்கி போவதில்லை, சஃபர், பாதிக்கப்படுறதில்லை. என் ஆவிக்குரிய வாழ்க்கை இந்த நெருக்கத்தை பாதிப்படைய விடலை, என் குடும்ப வாழ்க்கையை இந்த நெருக்கம் பாதிப்படைய விடலை, என் தொழிலை இந்த நெருக்கம் பாதிப்படைய விடலை. நான் இவ்வளவு நெருக்கப்படுகிறேன். இவ்வளவு நெருக்கத்தின் மத்தியில் என்ன நடக்கலைன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒடுங்கி போல, சஃபர் ஆகலை. நான் சஃபர் ஆகலை, பாதிப்படையலை. நெருக்கத்தை கண்டு வந்து பிசாசு என்னை, என் குடும்பத்தையும், என் அழைப்பையும், தரிசனத்தையும், தொழிலையும் முடக்க நினைச்சால் நான் சஃபர் ஆக மாட்டேன். சொல்ல மாட்டீங்க? ஆமே. அல்லேலூயா, அல்லேலூயா. டிசப்பேர். நான் நம்பிக்கை இழக்கல, நான் விரக்தி அடைஞ்சில்ல. இவ்வளவு நெருக்கத்திலே என்னை கொண்டு கர்த்தர் செய்ய நினைத்தது நடக்கும். நம்பிக்கையை நான் இழக்கல. ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்களேன். இவ்வளவு நெருக்கம், இவ்வளவு பிரச்சனை, பாடு, நான் சோர்ந்து போயிடுவேன் நினைக்கிறான், நான் ஓடிடும் ஊழியத்தை விட்டு நினைக்கிறான். அவன் நினைக்கிறான் இவ்வளவு நெருக்கத்தை கொடுத்தவன இந்த பவுல் அப்போஸ்தல இல்லாம போயிடுவான் நினைக்கிறான். ஆனா இவன் சொல்றாரு, எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் நான் ஒடுங்கி போக மாட்டேன். எவ்வளவு கலக்கம் வந்தாலும் மனமுறிவடைய மாட்டேன். துன்பப்பட்டாலும் நான் கைவிடப்பட மாட்டேன். கீழே தள்ளப்பட்டது உண்மைதான், ஆனா மடிந்து போக மாட்டேன். எத்தனை பேர் இன்னைக்கு பேசுறாரு? ஆமென் சொல்லுங்களேன். இந்த வார்த்தையை கொடுத்தார் பரிசுத்த ஆவியானவர். இன்னைக்கு பெண்டிகாஸ்டல் டே. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தையை சொல்றேன். மனிதனுடைய வாழ்க்கை என்றால் நெருக்கங்கள் வரும். மனிதனுடைய வாழ்க்கை என்றால் மனம் முறிவடையத்தக்க காரியங்கள் வரும். மனிதனுடைய வாழ்க்கை என்றால் கீழே தள்ளப்படுகிற நிலைகள் வரும். இத்தனையும் தாண்டி விசுவாசத்தில் நின்று சாத்தானை தோற்கடித்து உனக்கு கொடுத்த அபிஷேகம், உனக்கு கொடுத்த வல்லமை, உனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம், உனக்கு கொடுத்திருக்கிற கிருபை, உனக்கு கொடுத்திருக்கிற தாளந்த கர்த்தருக்காக நீ பயன்படுத்தணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தொட்டாசினிங்கா இருக்கக்கூடாது. ஊழியத்தில் என்னவா இருக்கக்கூடாது? குடும்பத்தில் தொட்டாசினிங்கா இருக்கக்கூடாது. பவுல் அப்போஸ்தலனுடைய தகுதிகள் உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு எனக்கு தெரியல. பவுல் அப்போஸ்தலனுடைய தகப்பனார் மிகப்பெரிய பிஸ்னஸ்மேன். 4 கப்பல்கள் வைத்திருந்தார். பஸ்கா பண்டிகையின் போது வெட்டப்படுகிற ஆட்டின் தோள்களை தினந்தோறும் பிரகாரத்தில் கொண்டு வந்து பலி செலுத்தப்படுகிற எல்லாத்தோட கான்ட்ராக்டர் அவர் தான். இவ்வளத்தையும் வாங்கி எக்ஸ்போர்ட் பண்ணார் அவங்க அப்பா. அவ்வளோ பெரிய பிஸ்னஸ்மேன். அத்தனை தொழிலையும் பவுல் கையில் கொடுத்தார். பவுல் இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல், பணத்தெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் எருசலேமுக்கு வந்து, கவனிங்க, முதல்ல பைபிள் காலேஜ் எருசலேமில் தொடங்கின பேர் இல்லியோன், அதுக்கப்புறம் இருத்தரு, அதுக்கப்புறம் கமாலியன், அதுக்கப்புறம் அந்த பைபிள் காலேஜை நிர்வகிச்சது யாருன்னு கேட்டிங்கன்னா பவுல். அங்கே சனகரிப்பு என்கிற ஒரு சங்கம் இருக்கும். இந்த 4 பேர் சேர்ந்து கையெழுத்து போட்டாதான் பிரதான ஆசாரியனை தேர்ந்தெடுக்க முடியும். அவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லானவன், பணம் அவ்வளவு வைத்திருந்தவன், அவ்வளவு பெரிய ஒரு கோட்டீஸ்வரர். 5 மொழி தெரியும், ஹீப்ரு தெரியும், கிரீக் தெரியும், லத்தீன் தெரியும், ஒரு 5 மொழிகளை படித்த ஒரு மனுஷன். 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பட்டவன். எபிரேய பெஞ்சமின் கோத்திரத்தான், பியூர் யூதன். நானு நியாயப்பிரமாணத்தை கரைச்சு குடிச்சவன். அப்பேற்பட்ட மனுஷன் என்ன நெருக்கிறது உண்மைதான். இங்க பவுலோட சரீரத்தை பத்தி எத்தனை பேர் ஹிஸ்டரி படிச்சிருக்கீங்கன்னு தெரியல, படிக்கணும் அதெல்லாம். பவுலுடைய சரீரத்தில் ஸ்கின்னு, தோல் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு இடம் கூட கிடையாது. எல்லாமே அடித்து கிழிக்கப்பட்ட நிலையில் இருக்கும். ஒரு இடத்துல கூட கண்டினியூட்டியா ஒரு தோல் இருக்காது. அவன் அடிச்சு அவன் கண்கள் 2 வெளியே பிதுக்கப்பட்ட நிலையில் இருக்கும். அவன் கால்களை தொழுவ மரத்தில் போட்டு கட்டி பெண்டாக்கினதுனால அவன் கால் எப்போதும் பெண்டாகி தான் நடப்பாரு. அவனுடைய சரீரம் பார்க்கத்தக்க அழகில்லை. அவ்வளவு பெரிய கோட்டீஸ்வரன் சொல்றான், என்னை நெருக்கிறாங்க, என்னை கீழே தள்ளுறாங்க, ஆனா நான் மன முடி வரைய மாட்டேன். ஏனென்றால் என்னை அழைத்தவர் ஒருவர் இருக்கிறார், அவருக்காக எல்லாவற்றையும் சகிப்பேன். நம்பாலு சும்மா எங்கிருந்து வந்தன்றதே மறந்துடுவான். நான்லாம் யாரும் கேட்டீங்கன்னா பிளாட்பாரம். யாரு பிளாட்பாரத்து கூட ஒரு அட்ரஸ் இருக்குது, அங்க கூட விடாதார். யாருன்னா சொல்லிட்டா தாங்க முடியல. என்ன சொல்லிட்டாங்க? இவன் சொல்றான், தள்ளியே விட்டான்டா கூட சொந்த சகோதரன், கள்ள சகோதரன். அவ்வளோ நாச மோசம் எனக்கு.
கூட இருந்தவனை குழி பறிச்சிட்டான்றான். இவ்வளவு தகுதிகள் இருந்தும் அவர் சொல்றாரு, எப்பக்க நெருக்கங்கள் வந்தாலும் நான் ஒடுங்கி போக மாட்டேன். பிசாசே, மனுஷங்க மூலமா என் ஒடுக்கத்தை கொடுத்து, மனுஷங்க மூலமா என்ன மனமடிவாக்கி, மனுஷங்க மூலமா தள்ளப்பட்டு நான் போயிடுவேன் ஊழியத்தை விட்டு நீ நினைச்சியா? இல்லை இல்லை இல்லை, நான் விழுந்தாலும் எழுந்து நிற்பேன், நான் ராஜா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் சொல்றேன், துன்பப்பட்டது உண்மைதான் பவுல், கைவிடப்படலையே, கீழே தள்ளப்பட்டது உண்மைதான் பவுல், மடிஞ்சு போகலையே. ஆமென் சொல்லுங்க. எந்த மனிதன், எந்த குடும்பம் தரிசன அழைப்பு, ஆமே, அதை நோக்கி பிரயாணப்பட்டுக்கிட்டு இருக்காங்களோ, வல்லமையா பயன்பட போறாங்களோ, எந்த குடும்பத்தின் மேல, எந்த மனுஷன் மேல கர்த்தர் தன்னுடைய அபிஷேகத்தின் வல்லமையை ஊற்றி வைத்திருக்கிறாரோ, எந்த மனுஷனை தன் கரத்துல கர்த்தர் எடுக்க போறாரோ, அந்த மனுஷனுக்கு நெருக்கங்கள் வரும், அந்த மனுஷனுக்கு பாடுகள் வரும், அந்த மனுஷனை மனமடி வாக்குவார்கள், அந்த மனுஷனுக்கு விரோதமாய் பல சத்துருக்கள் முகாந்தரம் இல்லாமல் எழும்புவார். நான் சொல்ற மகளே, எத்தனை பேர் எழும்பினாலும், எத்தனை பேர் நின்றாலும், எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் கையை தட்டி இன்னைக்கு நீ சொல்லணும், என்னோட கர்த்தர் பேசுறாரு. வல்லமையா பயன்படுகிற பாத்திரங்களை பிசாசு நெருக்கி கீழே தள்ளி வீழ்த்த பார்ப்பான். நாம நான் இப்படி சொன்னா புரியும். வாழ்க்கையே ஒரு போராட்டம் தான். பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் போராடி தான் இருக்கிற. அவன் சொல்றான், நல்ல போராட்டத்தை போராடினேன். என்ன போராட்டத்தை? போராட்டத்துக்கு ஒரு பேர் வைக்கலாமா? நீ என்ன போராட்டம்? போராடலாம் முடியாது நம்மளால. கம்ஃபர்ட் ஜோன். இன்னைக்கு எல்லா கிறிஸ்துவர் எப்படி ஜோனு? எப்படி ஜோனு? கம்ஃபர்ட் ஜோன் என்ன தெரியுமா? பெட்டு, படுத்து தூங்கி எழுந்து ஊழியத்தில் கொஞ்சம் கற்றுக்கங்களப்பா, ஊழியம் கொஞ்சம் வாயம்பா, இப்படி சொல்லிட்டாங்க, வர மாட்டேன். யாருக்கு நஷ்டம்? எலியா கேவியூவில் நீ போய் உட்காந்து 6000 பேருக்கு பயந்துட்டான், ஓடியான்ட்டான், வந்துடுறான் ஆண்டவரே, வந்துடுறான் ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்களேன். ரொம்ப கஷ்டம். நெருக்குவான், மனமடிவாக்குவான், எல்லாம் நடக்கும் நம்ம வாழ்க்கையில். அத்தனையிலும் ஒடுங்கி போயிடக்கூடாது. சொல்ல மாட்டீங்க ஆமென்? அல்லேலூயா. ஆவியில் வளர்ந்த ஒரு மனுஷன், மாம்சத்துக்கு இடம் கொடுக்காத ஒரு மனுஷன், இதெல்லாம் தூக்கி போட்டு தனக்கு வைத்த அழைப்புல, தரிசனத்துல எத்தனை பேர் எழும்பினாலும் பரவாயில்லை, என்ன கொண்டு ஒரு திட்டம் வச்சிருக்கிறார்ல, என்னையும் நம்பி ஒரு திட்டத்தை கொடுத்திருக்கிறார்ல. ஆமே. நான் யோசிப்பேன், என்ன அடிக்கடி கண்ணாடி முன்னாடி போய் நின்று பார்ப்பேன். என்னையே ரச்சித்திருந்தா அவனை ரச்சிக்க உமாள முடியாதா? என்னையே மாத்தினீர்னா அவனை மாத்த உமாள முடியாது. நீயா ஒரு திட்டம் எடுத்துக்காத, என்னால முடியாதுன்னு. என்னை மாற்றினவர் உன்னை மாற்றுவார், என்னை அழைத்தவர் உன்னை பயன்படுத்துவார். நான் இப்படி தீர்க்க தரிசனமா சொல்றேன், உன்னதான் மறுதளித்து போன உன்னதான் பேதுருவே வல்லமையா பயன்படுத்த போறார். ஆமே சொல்லுங்க. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் பாஸ்டர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னே உடம்பு சரியில்லை, நீங்களே பாஸ்டர் உடம்பு சரியில்லை தான். ஆமென் சொல்லுங்க. வயிறு இழுத்து பிடிச்சிக்கிச்சு அந்த மாத்திரையை போட்டு. ஆமா, ஆனாலும் தேவனுடைய அபிஷேகம் நம்ம மேல் இருக்கும்போது எல்லா நுகங்களை முறித்து, கட்டுகளை அறுத்து, அழைத்த அழைப்பு தரிசனங்களில் கர்த்தர் நம்மளை ஓட வைப்பார். ஆமென். அதனால தான் 4 அதிகாரம் 10ஆம் வசனத்தில், எப்படி பவுலே உனக்கு இந்த தைரியம்? கிறிஸ்துவினுடைய எத்தராகிய இயேசு கிறிஸ்து ஜீவன் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படி இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில். என்னவாப்பா அது? இயேசுவின் ஜீவன் எங்க சரீரத்தில் இருக்குது. அவர் மரணத்தை எப்போதும் இயேசுனுடைய மரணம் எப்படிப்பட்ட மரணம்? யாருன்னா கரெக்டாக சொல்லணும். இயேசுவினுடைய மரணம் எப்படிப்பட்ட மரணம்? மகிமையான மரணமா? எங்க தாமஸ் ராஜாவை 3 நாள் வச்சு ஊரே பார்க்க வச்ச மரணமா? அலங்கோலமான மரணம். பெண்கள் பார்க்க கூச்சப்பட்டாங்களாம் அவர் நிர்வாணத்தை. அவர் சொல்றாரு, எப்பவும் நான் ஒன்று தெரியும், என் உடம்புல அவருடைய மரணத்தை எந்த நேரத்தில் வேணாலும் மற்றவர்களால் அவமானப்படுத்தப்படலாம், எந்த நேரத்தில் மற்றவர்களால் அசிங்கப்படுத்தப்படலாம், மற்றவங்க பார்வைக்கு அற்பமாக எண்ணப்படலாம், எப்பொழுதும் சுமந்து திரிகிறேன். ஐயா, கிறிஸ்துவ வாழ்க்கைனா என்னையா? கிறிஸ்துவ வாழ்க்கைனா என்னையா? சுமந்து திரியனையா. கிருபாசனத்தினுடைய ஃபவுண்டர் ஐயா தாமஸ் சொல்லுவாங்களாம், ஊழியத்துக்கு வரவனை பார்த்து கேட்பாங்களாம், மொதல் வார்த்தை, இந்த முட்டி பூச்சி பாருது, குட்டி பூச்சி பாருலாம் கிடையாது அவர்கிட்ட. எரும மாட்டினுடைய தோல் இருக்கா உனக்கு? என்ன இருக்குதா? இருந்தா ஊழியத்துக்கு வா. அப்படின்னா என்ன சிஸ்டர்? எரும மாடு மேய்க்கிறவன் அடிக்கிற மாதிரி வேற யாரும் அடிக்க மாட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? எரும மாட்டை எவ்வளவு அடிச்சினாலும் இப்படி இப்படி நம்ம தர ஓடாது, பார்த்துக்கிறீங்களா? அதுதான் எரும மாடு. ஊழியத்துக்கு வந்த நீ, சபைக்கு வந்த நீ, கிறிஸ்துவ ஜீவத்துக்கு வந்த நீ எப்படி இருக்கணும்னா எரும மாட்டு தோலை போட்டுன்னு இருக்கணும். சொல்லுங்க ஆமென். அடிப்பான், திடீர்னு மழையா வரும், திடீர்னு வெயிலா அடிக்கும். மழையில ஒண்டி நல்லா இருக்குது, அப்படியே சுகமா இருக்குது. வெயில் வந்தாலும் தாங்கணும். ஆமென் சொல்லுங்க. அடிச்சாலும் தாங்கணும். ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்றேன், ஏன்? கிறிஸ்துவினுடைய மரணத்தை எங்கள் சரீரத்திலே சுமந்து கொண்டு நாங்கள் திரிகிறோம். ஆமென் சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா.
அல்லேலூயா. 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்றாரு, எப்படி நான் இவ்வளவு நெருக்கப்பட்டு மடிஞ்சு போகாததுக்கு காரணம் என்னன்னா, ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறமான மனுஷனை நாங்க என்ன பண்ணிட்டோம், அழிச்சிட்டோன்றாரு. வெளிப்புறமா இருக்க மாம்ச மனுஷங்கிறான் பாருங்க, இந்த மனுஷனை அழிச்சிட்டோம். எங்களுக்கு இப்ப மாம்ச மனுஷன் இல்ல. அதனால எவன் என்ன பேசினாலும் கவலை இல்லை, எவ்வளவு நெருக்கம் வந்தாலும் கவலை இல்லை, எவ்வளவு மனமடி வந்தாலும் கவலை இல்லை, எத்தனை பேர் சேர்ந்து கீழே தள்ளினாலும் கவலை இல்லை. ஏன்னா வெளிப்புறமான மனுஷன் முழுவதுமாய் அழிந்து உள்ளான மனுஷன் நாள் கையை தட்டி சொல்லுங்களேன், என் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. ஆமே, சொல்லிட்டு தான் சொல்றாரு, இந்த நெருக்கம், இந்த அவமானம், இந்த பாடு காணப்படுகிறவளை அல்ல, காணப்படாதவளை நோக்கி இருக்கிற எனக்கு அது சீக்கிரத்தில் நீங்கும். இந்த லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை எனக்கு உண்டாகும். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் சொல்றேன், உங்களுக்கு இன்னைக்கு நெருக்கம், இன்னைக்கு அவமானம், இன்னைக்கு கண்ணீர், ஆனா சீக்கிரத்தில் கர்த்தர் உங்களுக்கு இந்த லேசான உபத்திரவத்தை நீக்கி கனமகிமையால நிரப்ப போறாரு. ஆமே, அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளையே, உனக்கு நெருக்கத்தை கொடுத்து உடக்க நினைத்த துன்பப்படுத்தின கீழத்தல்ல சாத்தா முன்ன நீ மகிமையா வாழ்வ. நம்பினீங்கன்னா ஆமேன்னு சொல்லியிருப்பீங்க. அவன் நினைச்சா இதோட முடிஞ்சு போச்சு உன் கதை, இதோட முடிஞ்சு போச்சு உன் தொழில், இதோட முடிஞ்சு போச்சு ஊழியன்னு. இல்ல, இதெல்லாம் லேசான உபத்திரவன் சொல்றாரு, லேசான உபத்திரவன் சொல்றாரு. இது அதி சீக்கிரத்தில் நீங்கும். ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? கனமகிமை உண்டாகும். அல்லேலூயா. இதாங்க கர்த்தர். அல்லேலூயா. நான் இன்னைக்கு என்ன பேச போறேன்னா, நெருக்கத்தை பத்தி பேச போறேன். ட்ரபிள்ஸ், இங்கிலீஷில் ரொம்ப அழகாக போட்டிருக்கு, ட்ரபிள்ஸ். மனிதனுடைய வாழ்க்கையில் எப்போது வேணாலும் நெருக்கம் வரும், எப்படி வேணாலும் நெருக்கம் வரும். எப்படி வரும் நெருக்கம் தெரியாது, ட்ரபிள்ஸ் வரும் தெரியாது, எப்போ வரும் தெரியாது, எது வரும் தெரியாது. நான் சொல்கிறேன் மகளே, இந்த ட்ரபிள்ஸை மேற்கொள்ளுகிற அளவுக்கு, இந்த ட்ரபிள்ஸை, இந்த நெருக்கத்தை தாண்டுகிற அளவுக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பக்குவப்பட்டு இருக்கணும். நம்ம மனதை பக்குவப்படுத்தணும். நம்முடைய வாழ்க்கையில் இதையெல்லாம் தாண்டி போகிற அளவுக்கு பலன் வரணும். மானை பார்க்க ரொம்ப சாதுவானது தான், ஆனால் மலையை விட்டு மலை தாண்டதில்ல, அதை போல கிடையாது. நீ பார்க்கறதுக்கு சாதாரண மாலா இருக்கலாம், ஆனால் மலைகளை பள்ளங்களை தாண்டக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உனக்கு ஒரு பலனின் அபிஷேகத்தை உன் தலை மேலே வைப்பார. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. குடும்பத்தில் எப்போ வேணாலும் நெருக்கம் வரும், தெரியாது எப்படி வரும்னு. தொழிலில் எப்போ வேணாலும் நெருக்கம் வரும், திடீர்னு வந்துடும் ஒரு நெருக்கம். அந்த நெருக்கத்தை பார்த்து சோர்ந்துடக்கூடாது. ஏன்? தொழில் செய்கிறவன் திடீர்னு ஒரு நெருக்கம் வந்து ஒரு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வந்தவொடனே செத்து போயிடறான் பாருங்க. எவ்வளோ பெரிய ஆள். காஃபி டே உலகம் முழுவதும் இருக்குது. டைரக்டர் மணிரத்னத்தோட கூட பிறந்த அண்ணன் காஃபி டே ஒரு சின்ன பிஸ்னஸ் கிளாஸ் சூசைட் பண்ணி செத்துட்டாரு. உலகம் முழுவதில் ஒரு வருஷத்துக்கு 650-700 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பண்ணுற கம்பெனி. எப்போ வேணாலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில், தொழிலில், வேலை ஸ்தலத்தில் நெருக்கங்கள் வரும். காலையில் வேலைக்கு போனவன் சாயங்காலம் வேலையெல்லாம் நம்பிச்சிருவாங்க. அந்த வேலையை நம்பியிருப்போம் நம்ம. அந்த நெருக்கங்கள் வரும். ஊழியத்தில் நெருக்கங்கள் வரும். நேற்று எங்கள் குரூப்பில் இந்த ஃபெல்லோஷிப் எங்கள் டிடிஐ ஸ்தாபனத்தினுடைய இதை ஒரு மெசேஜ் போட்டாங்க. டிபிஎம்லேருந்து ஒரு பாஸ்டர் எங்கள் ஸ்தாபனத்துக்கு வந்திருந்தார். பாஸ்டர் தான் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. பாஸ்டர் தான் எல்லாம் அப்பா தான் கூப்பிடுவார். மொத்த பணம் அவர் கையில் தான் கொடுத்து வச்சிருந்தார் பாஸ்டர். திடீர்னு நேற்று மெசேஜ் போடுறாங்க, அவரை ஸ்தாபனத்திலிருந்து எடுத்து விட்டோம், இனி நம்ம ஸ்தாபனத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் யாரும் அவரோட எந்த தொடர்பு வச்சுக்கூடாது. என்ன நடந்துன்னே தெரில. ராத்திரி 10:30 மணிக்கு பாஸ்டர் ஃபோன் பண்ணுறாரு எனக்கு. பார்த்தியா ஆடியோ வேணாரு. பார்த்தேன். என்னையா சொல்கிறேன், அப்புறம் சொல்கிறேன். நாளைக்கு ஃப்ராங்க்லின்னு பையனை பிரதிஷ்டை பண்ணுறார். பெர்க்மான்ஸ் வந்து மதியம் லஞ்சுக்கு வந்துரு. நான் என்ன சொல்ல வரேன் தகவலா, என்ன வேணாலும் நம்ம வாழ்க்கையில் எப்போ வேணாலும் நடக்கும். அத்தனை நெருக்கங்களையும் தாண்டுவதற்கு உனக்குள்ள ஒரு அபிஷேகம் வேணும். உனக்குள்ள கையை தட்டிடுங்களேன். ஆமேன். அதை தாண்ட ஜெயிக்க கற்றுக்கொள்ளணும். ஆமேன். ஒரு பரிசுத்தம் எப்படி சொன்னார், வாழ்க்கையில் நம்மளோட வாழ்க்கை சாப்டர் பைபிள் சாப்டர் மாதிரியும். ஒரு சாப்டர் தாண்டா அடுத்த சாப்டரில் என்ன இருக்குமா, ஒரு சாப்டர் பூரா அழுக. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தில் நீ எங்க நிக்கிறன்னு கேட்டா, செங்கடல் முன்னாடி நிக்கிற. உன் வழியில ஒண்ணுமே கிடையாது, எதிர்க்க நம்பிக்கை கிடையாது. பின்னாடி பார்வோன் தரத்தரா. ஆனா இந்த செங்கடலை பார்த்து பின்னாடி திரும்பி பார்வோனோட சரண்டர் ஆகி நான் திரும்ப எகிப்துக்கே போயிடலாம் நினைக்காத. அடுத்த சாப்டருக்கு வந்தீங்கன்னா உன்னை துரத்தின பார்வோன் இல்ல, நீ ஜெயித்து நீ அடுத்த கரைக்கு போய் இருப்பதை பார்ப்ப. ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் இப்படி அடிக்கடி சொல்லுவேன், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தண்ணீரின் பாதை உனக்கு கண்ணீரின் பாதையா இருந்தா கர்த்தர் சொல்றாரு. ஆமே. ஏன் பாஸ்டர் இப்படி? அவர் வரும்போதே திறந்துட்டு இருக்கலாம் பாஸ்டர். உன்னுடைய சந்ததி 136ஆம் சங்கீதத்தில் பாடுறான், ஓ செங்கடலின் பிதாக்களுக்கு 2ஆய் பிளந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது, ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்க. உனக்கு சாட்சி வரணும்னா வேற வழி இல்ல, உன்னை நிக்க வச்சு அழ வைக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.
நீ 14ஆம் சாப்டர்ல இருக்கிற. 15ஆம் சாப்டர்ல கர்த்தர் எனக்கு மகிமையான காரியங்களை செய்தார். சொல்லுங்க ஆமே. சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. சாப்டர் போல இந்த சாப்டர் எப்படி முடியும் தெரியுமா? பைபிள்ல இயேசு ஜெயிப்பார். இயேசு ஜெயிச்சார்னா நீங்க ஜெயிப்பீங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நெருக்கங்கள் பாடுகளை பார்த்து சோர்ந்து போக கூடாதியா. நெருக்கங்கள் பாடுகள் எதற்காக கொடுக்கிறார் தெரியுமா? நெருக்கங்கள் பாடுகள் வழியாக கர்த்தர் நம்மளை பரிசுத்தப்படுத்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு நெருக்கம் பாடு வந்தால் தான் ஒரு பிரதிஷ்டை பண்ணுவீங்க. பார்த்துக்கிறீங்களா? மூக்குத்தியை கட்டுற ஆண்டவரே, ஒரு நெருக்கம் பாடு நம்மளை நீங்க நினைக்கிறீங்க நீங்க சாதாரணமா இடத்துல இருந்து கர்த்தரால கண்டுபிடிக்கப்பட்ட நினைக்கிறீங்களா? இல்ல, அவர் சொல்றாரு ஏசாயா 48ல, நான் உன்னை உபத்திரவத்தின் குகையிலிருந்து கண்டுபிடித்து கொண்டு வந்து உன்னை வெள்ளிய புடமிடுவது போல நான் புடமிடல. உன்னை வெள்ளிய புடமிட்டா ஒரு லெவலுக்கு மேல அது உருகிடும். அத்தையும் காட்டி உன்னை பயங்கரமா புடமிட்டேன். எனக்கு தெரியும். ஏன் தெரியுமா? உனக்கென்று ஒரு மகிமையை வைத்திருக்கிறேன். சொல்லுங்க ஆமே. வாசி, அந்த வசனம் எடுத்து வாசிங்களா? 48:10 தானே வாசி. இதோ நான் உன்னை புடமிட்டேன், வெள்ளிய போல அல்ல. உபத்திரவத்தின் அப்படின்னா எவ்வளவு கஷ்டத்துல நீ இருக்கும் போது உன்னை நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சேன் தெரியுமா? உன்னை இந்த ரட்சிப்புல நடத்த, இந்த அபிஷேகத்தில் நடத்த, இந்த சபைக்கு கொண்டு வர, உன் வாழ்க்கையில் இந்த விசுவாசத்தில் வளர, உன் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட, உன்னை விசுவாச ஊழியத்தில் வளர்க்க நான் உன்னை உபத்திரவத்தின் குகையிலிருந்து கண்டுபிடித்தேன். என் நிமித்தமே அப்படி செய்தேன். ஏன் நாம சொல்றாரு பாருங்க. எப்படி? ஏன் தெரியுமா உபத்திரவம்? என் நாமம் மேல இருக்குது. பரிசுத்தம் எப்படி குலைக்கப்படலாம் அப்படின்னா என்னது? என் மகிமையை உனக்கு தான் கொடுக்கறதுக்கு அழைச்சிருக்கிறேன். கையை தட்டுங்களேன். அதுக்கு தான் உபத்திரவத்தின் குகையிலிருந்து உன்னை எடுத்தேன். நீ நம்ம நினைச்சுக்கிற உபத்திரம் போராட்டம். ஐயா, நான் என்ன தெரியுமா சொல்றேன்? வாழ்க்கை என்பது நல்ல போராட்டம். அதுல மேடு உண்டு, அதுல பள்ளங்கள் உண்டு. இதெல்லாம் தாண்டறதுக்கு ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. எவ்வளவு கஷ்டத்தில் கண்டுபிடிச்சார். 1 சாமுவேல் 1:6-7 வாசி பாருங்களேன். அந்த பெனிலால் மாத்திரம் அவளை மெருக்கி மனம் அடிவாக்கலைன்னா அவள் கர்த்தர்கிட்ட போய் சேர்ந்துருக்க மாட்டா. வருஷந்தோறும் ஆலயத்துக்கு வந்திருப்பா, ஒரு 10 ரூபாய் உண்டியில் போட்டிருப்பா, உட்காந்து கொஞ்ச நேரம் சோத்திர பலி புக்கை எடுத்து 500 சோத்திர பலி படிச்சிருப்பா. அப்புறமா என்ன பண்ணிருப்பா? வந்த சொந்தக்காரங்கள்லாம் பார்த்து விசாரிச்சு, அத்தை நல்லா இருக்கிறீங்களா, பெரியம்மா நல்லா இருக்கிறீங்களா, சித்தி நல்லா இருக்கிறீங்களா, வீடு கட்டிங்களா, எல்லாத்தையும் கேட்டு போடுங்கிறான். எப்போ தேவன் நெருக்கி தள்ளுச்சின்னு கேட்டீங்கன்னா ஒரு மனமடிவு வந்தது தான். வாசி சிஸ்டர் 6-7. வருஷம் பிரகாரம் அந்த பிரகாரமே செய்வா. நல்லா கவனிங்க. நெருக்கங்கள் உன்னை முதல்ல பரிசுத்தப்படுத்துறது மாத்திரமல்ல, நெருக்கங்கள், துன்பங்கள், பாடுகள், மனமடிவுகள் உன்னை கர்த்தரண்ட கிட்ட சேர்ந்து இன்னும் அதிகமாய் கையை தட்டி சொல்லுங்க. நான் இப்ப நிறைய ஜெபிக்கிறது காரணம் என்ன தெரியுமா? எனக்கு வந்த பாடுகள், எனக்கு வந்த நெருக்கங்கள். ஏசா மாத்திரம் எதிர்க்க வரலன்னு வச்சுக்கோங்க, பேர் என்னவே இருந்திருக்கும். பேர் என்ன? எத்தன் யாக்கோபாவே வாழ்ந்திருப்பார். அவன் நெருக்கினான் பாருங்க 400 பேரோட. ஐயோ, கூட ஜெபிக்கிறதுக்கு பார்ட்னர் இல்ல, ஜெப குறிப்பு இல்ல, சோத்திர பலி புக் இல்ல, டேமரின் இல்ல, ஒன்னு இல்ல. ராத்திரி பூரா ஜெபம். ஆமென். ஒரே ராத்திரில அவரை கீழே இறக்குற அளவுக்கு ஜெபம். ஆமென் சொல்லுங்களேன். ஒரே ராத்திரில. உன் பேர் என்னடா? யாக்கோபு. இனிமே இஸ்ரவேல். நான் சொல்றேன், உன் வாழ்க்கையில நெருக்கங்களுக்கு பிறகு ஒரு பெயர் மாற்றப்படும். உன் துன்பங்களுக்கு பிறகு ஒரு பெயர் மாற்றப்படும். இதுவரைக்கும் உன்னை பார்த்தது போல, உன்னை கூப்பிட்டு கையை தட்டி சொல்லு, உன்னை கூப்பிட்டது போல இல்ல, இனி நீ ஆசீர்வதிக்கப்பட்ட இஸ்ரவேல். ஆமென். அல்லேலூயா. சொல்றேன், மனுஷங்க வார்த்தை காதின் வழியா தொனித்து மனமடிவாக்கிடும், காயத்தை ஏற்படும், கத்தரை விட்டு ஓட செய்யும். ஆனா கர்த்தரின் வார்த்தை இருதயத்தில் தொனித்து தேவன் சேர்த்து விடும். ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றது புரியுதா? மனுஷ வார்த்தை காதல தொனிச்சு உனக்கு காயத்தை ஏற்படுத்தி கர்த்தரை விட்டு ஓட வைக்கும். ஆனா தேவனுடைய வார்த்தை எங்க தெரியுமா தொனிக்க? அந்த அம்மா சொல்லுச்சுல, இருதயத்தில் தொனிக்க வைத்து உன்னை கர்த்தரண்டை சேர வைத்து உன்னை பலப்படுத்தி. ஆமென் சொல்லுங்க. எசபேலை பார்க்க கூட இல்லைங்க. அவன்
காதல வந்து சொன்னான் 24 hours டைம் கொடுத்துருக்காரு அவனுக்கு நீட்டு. ஓடி போய் சூரச்செடியின் கீழே, போதும் கர்த்தாவே அக்கினி இறக்க, நீ அவ தலை கொண்ட மேல ஒரு அக்கினி இறக்க வேண்டியதானே. நீ எவ்வளோ பெரிய ஆவிக்குரியவனா இருந்தாலும் சில வார்த்தை காதல விழும்போது பார்த்தீங்களா அப்படியே நம்மளை ஆட்டிடுது. அவர் வந்து நின்று, டேய் இந்த பொம்பளை போய் பேசிச்சு, நீ எசபேலுக்கு பயந்து போய் சூரச்செடி கீழே என்னடா சொன்னா, 24 மணி நேரத்தில் என் உயிரை எடுத்துறா, அவ கண்ணுக்கு முன்னாடியே இந்த பூமியில நீ சாவது இல்லடா, உன்னை உயிரோடையே நான் சுழல் கையை தட்டி சொல்லுங்களேன். எசபேலு பால்கனியில் நின்று பார்த்துருக்கோம். என்னடா ஒரு என்னது பாராசூட்டு போது ஒண்ணு எலியா போயினுக்கிறாரு, யார நீ சாகடிப்பன்னு சொன்னியோ அவன் இந்த பூமியில சாவல. ஐயோ கையை தட்டி சொல்ல, நான் இப்படி சொல்லட்டுமா, சோர்வடைஞ்சு கடந்த உன்னதான் கர்த்தனும் எதிரி கண்ணுக்கு முன்ன உயர்த்தி மேல வைக்க போறாரு. அல்லேலூயா. தூக்கி போடு. மனமடி வாக்குற எசபேல் பேச்சை கேட்க நான் அடிக்கடி சொல்லுவேன், நீ ஆம்பளையா இருக்குது, நீ பொம்பளையா இருந்தாலும் சரிதான், எத்தவங்கள மனமடி வாக்கினா உனக்குள்ள எசபேலின் ஆவி இருக்குது. கொஞ்சம் பேசுறது கடினமா இருக்கும், வேற வழி இல்லை. அவளுக்கு பேர் எசபேல். அவளுக்கு வேலையே என்னன்னா அடுத்தவங்களை மனமடி வாக்குறது தான். புருஷனை மனமடி வாக்குவா, பொண்டாட்டிய மனமடி வாக்குவா, மாமியார மனமடி வாக்குவா, மருமவளை மனமடி வாக்குவா, தம்பிய மனமடி வாக்குவா, தங்கச்ச மனமடி வாக்குவா. அதுக்கு போய் சூரச்செடிக்கு என்ன அபிஷேகடா உன் மேல? நீ சொன்னா நான் வானத்தில் மழையை நிறுத்தி வச்சிருக்கிற, நீ சொன்னா வானத்துல இருந்து அக்கினி இறக்குற, நீ போய் நம்ம இதுல போய் சூரச்செடி போதும் கர்த்தாவே போதும் கர்த்தாவே. கண்ணை திறந்து பாரு, உனக்கு என்னெல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறேன். ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா அல்லேலூயா. நான் தான் யோசித்தேன், என்னடா இவ்வளோ பெரிய பெரிய கேரக்டர் இருக்காங்க பைபிளில், இத்தனை பேரையும் செத்துட்டாங்க, பூமியில் பறிச்சிட்டாங்க, இந்த ஒரு ஆளை மட்டும் ஏன் சுழல் காத்துல எடுத்தாரு, ஏன் சாக வெடிக்கல? எதிரி சொன்னால சாவடிப்பனு, நீ சாகவே சாகிறது கிடையாது. அவ கண்ணுக்கு நான் நினைக்கிறேன் எலியா எடுத்து போட்டது இஸ்ரவேலே பார்த்துருக்கோம். இவ எசபேல் கூட பால்கனில் என்ன பார்த்துருப்பா, என்னடா இது பயங்கரமா ஒரு ரதம் வருது, நீ சாவடிப்பன்னு சொன்னவன் மேல போய்கினே இருக்கிறான். நெருக்கத்தில் சோர்ந்து போயிடாத சகோதரா, நெருக்கத்தில் சோர்ந்து போயிடாத சகோதரி. உனக்கு அபிஷேகம் என்னன்னு முதல்ல கண்டுபிடி. யெகூவா ராஜாவை அபிஷேகம் பண்ணணும், எசகேல ராஜா அவன் பேருனா இன்னொருத்தன் அபிஷேகம் பண்ணணும், உன் ஸ்தானத்தில் இன்னொருத்த ஆசகேல ராஜாவை அதிகம் பண்ணணும், உன் ஸ்தானத்தில் எழுப்பணும். இன்னும் நீ செய்ய வேண்டிய மிராக்கிள் நிறைய இருக்குது. எழுந்து போக வேண்டிய தூரம் போ, நிறைய இருக்குது. ஆமென் சொல்லுங்க. இல்லையா சொல்ல மாட்டீங்க. இல்லையா கர்த்தரின் வார்த்தை இருதயத்தில் துணிக்கும். அது துணிச்சிட்டா போதும், நீங்க எத்தனை நாள் வேணாலும் நடப்பீங்க, எத்தனை நாள் வேணா போவீங்க. தூக்கி போடுங்க, தூக்கி போடுங்க. நீங்க ஆவிக்குரியவனா இருக்கிற வரைக்கும் உங்க காதுல பேசுறது எதுவுமே கேட்காது. கேட்கிற யாபேசின் பட்டணத்தார் எழுந்து சொல்றாங்க, இவனா நம்மளை ரட்சிக்க போறான். காது கேளாதவன் போல இருந்தான். அவன் என்னைக்கு மாம்ச கொடுத்துட்டு மாறினா ரோட்டில் ஆடி பாடுகிற ஸ்திரீகள் பேசுறது கூட அரண்மனையில் கேட்கிற அளவுக்கு. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. டோன்ட் கேர். சொல்றான் ஒருத்தவன், தப்பா எடுத்துக்காதீங்க, புறம்போக்கு பார்த்து போகக்கூடாதா அப்படின்றான். நான் ஒரு பாஸ்டர், அவன் குறுக்கில் வந்துட்டு நம்மள என்ன சொல்றான், சண்டை போட்டு நிற்க முடியுமா ரோட்ல? முடியுமாமா? ஐயோ சொல்லிட்டான் 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 சொல்லதான் செய்வான். சொல்லுங்க. ஆமே. நம்ம மேலே இருக்கிற அபிஷேகமே என்ன அபிஷேகம் தான்? மற்றவன் திட்டுற அபிஷேகம் தான். காலங்காத்தால 7 மணிக்கெல்லாம் லபா 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 லபான்னு கத்துறான், இந்த வீட்டில் இருக்கிறவங்களாம் திட்டுறான். அதுக்காக நான் என்ன பண்ண முடியும்? ஆமேன்னு சொல்லுங்க. இல்லையா இதுக்கெல்லாம் சோர்ந்து சூரச்செடி கீழே நல்லா வருவீங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நெருக்கங்களை நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்க கூடாது. இந்த ட்ரபிள்ஸை ரொம்ப வெரி டேஞ்சரஸ். உங்கள் ஆளையே உருக்கி உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சின்னாபின்னமாக்கிடாது. யோசி வாசி பாருங்க. 31 சங்கீதம் 9:10 வாசிப்பா. 31:9-10 வாசி. சங்கீதம். எனக்கு இறங்கும் கர்த்தாவே, நான் என்ன பண்றேன்? நெருக்கப்படுகிறேன். துக்கத்தினால முதல்ல எங்க விழுந்தது? கண்ணுக்கு கீழே கருவளையம் வர எல்லாம் கவனிச்சுக்கோ. ஆமே. நீ எந்த க்ரீம் வாங்கி போட்டாலும் அது செட் ஆகாது. அதுக்கு என்ன காரணம்னா உள்ள துக்கம் இருக்குது. அதனால தான் டாக்டர் கிட்ட போனவொன்னே முதல்ல கண்ணை இழுத்து பார்ப்பான், ரத்தங்கதா இல்லையா. கண்ணுக்கு கீழே கருவளையம், தூக்கம் ரைட்டில் சரியா இருக்காது. 5 மணி நேரம் 4 மணி நேரம் தூங்குறது, எதையோ நினச்சி 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 நினச்சி. ஏன்னா அவங்க அப்பா வந்து அபாக்லாய்டு கப்பல் வச்சுருந்தார். 37 கப்பலில் ஒரு கப்பலில் கண்டெய்னர் ஏற்றினா 400 கோடி.
அது 2 கப்பல் கவுந்து போச்சு. கவுந்ததுனால இந்த அம்மா ராத்திரிலாம் என்ன பண்ணுங்குது, லூசே, கண்ணுல கருவளையம். நான் என்ன தெரியுமா சொல்றேன், லைஃப் இஸ் கோயிங் ஆன். இது ஒரு வாழ்க்கை படகு. இந்த வாழ்க்கை படகுல எல்லாம் வருவான். கெட்டவன் வருவான், நல்லவன் வருவான், புனிதம் வருவான், ஆன்மீகவாதி வருவான், அரசியல்வாதி வருவான், பணக்காரன் வருவான். நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் கடந்து நம்ம கரை போய் சேர வழியை தான் பார்க்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. என்னாச்சா முதல்ல எங்க சிஸ்டர் இந்த ட்ரபிள் தொட்டுதான் அவனை வாசிங்க. என் கண்ணு, என் ஆத்துமா. கண்ணு ரெண்டாவது எங்க வந்துச்சு, ஒரு காலத்துல உன் ஆத்துமா ரொம்ப செழிப்பு உள்ளது. பாட்டு பாடிக்கினே வேலை செய்வேன், பாட்டு பாடிக்கினே குளிப்பேன், பாட்டு பாடிக்கினே சாமான் தேப்ப, பாட்டு பாடிக்கினே. இந்த அம்மா சொன்ன மாதிரி இப்போ ஒரு படுக்கிற சேரை வாங்கிட்டேன், அதில் படுத்துக்கின்னு எனது ஆன்மா துக்கம் நிறைஞ்சி கப்பல் எல்லாம் கவுந்து போச்சு. லூசே, நல்லா வருவீங்க. ஆமேன்னு சொல்லுங்க. என்ன நடக்குதுன்னே தெரியலையா லதா சிஸ்டருக்கு. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க. தொட்டுச்சு பாருங்க உன் ஆத்துமாவை. ஒரு காலத்தில் உன் ஆத்துமா புஷ்டியும் கொழுப்பும் நினைத்த துண்ணது போல இருந்தது ஒரு காலத்தில். கர்த்தர் சமூகத்தில் அவ்வளோ சந்தோஷமா இருந்த. இப்போ எங்க சூத்தனாலும் மண்டாங்க தான் வந்து நிற்குது. எங்க வந்து நிற்குது, இப்படி பண்ணிட்டாங்களே, இப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்களே, இப்படி பண்ணிட்டாங்களே, இப்படி பேசிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்களே, இப்படி பேசிட்டாங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், தப்பா எடுத்துக்காதீங்க. எங்கள் அப்பா அசிங்கமாக பேச மாட்டார், எங்கள் அம்மா பயங்கர அசிங்கமாக பேசுவாங்க. அவங்க திட்டாதான் நம்மள ஊரில் உலகத்தான் திட்டான். இல்லை நம்ம வீட்டில் சண்டை அப்பா அம்மா நடக்கும்போது நம்ம அப்பா நம்ம அம்மாவை அசிங்கமாக பேசாதா பேசிட்டான். இல்லை சண்டை நடக்கும்போது எவனா ஒருத்தன் நம்மளை பேசாதா பேசிட்டான் மற்றவன். ப்ராக்டிக்கல் லைஃப்க்கு வாங்க, அப்டேட் ஆகுங்க. ஊழியத்தில் அப்டேட் ஆகுங்க, குடும்பத்தில் அப்டேட். 1977 சாவித்திரி பத்திமினி மாதிரி இருக்காத. இழுத்து போட்டு கட்டி ஒரு உள்பாவாடியை போட்டு பழைய ஸ்டே கொஞ்சம் அப்டேட் ஆகுங்க சிஸ்டர். உங்களுக்கு கூட சொல்கிறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. கொஞ்சம் அப்டேட் ஆகுங்க. 2:30 மணிக்கு வரேன் ஒரு நாள் ஊழியத்துலேருந்து. ஒரு பொண்ணு ஜீன்ஸ் பேண்ட் பொண்ணு கார்லேருந்து இறங்கி போய் நிற்குது சந்தில். எங்கடா போகுதுன்னு கேட்டால் கம்பெனிக்கு போயிட்டு வருது. இதே பத்தினி சாவித்திரி காலத்தில் இந்த மாதிரி காரில் இறக்கி விட்டுருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? அமுதா சிஸ்டர் தெருவில் இந்த மாதிரி ஒருத்தன் இறக்கி விட்டுக்கிறான் 70 வருஷத்துக்கு முன்னே என்ன பண்ணியிருப்பாங்க அமுதா சிஸ்டர்? அந்த பொண்ணு எப்படின்னு கல்யாணத்துக்கு கேட்க வந்துங்கன்னா அடோ அது 2:30 மணிக்கு வந்துங்க வெளில போயிட்டு இருப்பான். இன்னைக்கு சொல்லுவீங்களா? எந்த காலகட்டத்தில் இருக்கிறோம் நம்ம? ஆத்துமா டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு நீ எந்த வகையில் இடம் கொடுக்கூடாது. ஏன்னா இது ஆத்துமா உனக்குரியது இல்லை, அவருக்குரியது. அவர் அதை உனக்கு புஷ்டியும் செழிப்புமாக்கி வச்சிருக்கிறார். அதுக்குள்ளதான வசனத்தை போட்டு போட்டு வச்சிருக்கிறாரு. ஆமேன்னு சொல்லுங்க. அப்புறம் படிமா, கிரேஸ் படி, டைம் ஆகுது. வயிறே சாப்பாடே எடுக்க மாட்டேன்தான், சுருங்கி போச்சுன்னு சொல்லுவோம்ல. சாப்பிட்ற ஆனா என்னன்னே தெரியல, மூச்சு வாங்குது. முந்தி மாதிரி சாப்பிட மாட்டேற நீ. இது என்ன பிரச்சனை? ஏதோ ஒரு நெருக்கம் வந்து உன்னை பிடிச்சிச்சு. ஏதோ ஒருத்தரங்க உன்னை மனமடி வாக்கிட்டாங்க. ஏதோ ஒரு போராட்டத்தின் வழியா கடந்து போற மகளே நீ. சாப்பிட பிடிக்கல, உனக்கு தூங்க பிடிக்கல, கண்ணெல்லாம் கருவளையம் விழுந்து போச்சு. உன் ஆத்துமா அதுக்கு முன்னாடி தேவனோட அப்படியே ஒன்றி இருக்கும். படுக்கையிலும் நினைக்கிறான் பாட்டு பாடினாலே. இப்ப படுக்கையிலும் ஆண்டவரை நினைக்க முடியல, அவனையே நினைக்கிற. எவனையோ எவளையோ சொல்லுங்க. ஆமே அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். படிமா, தொடர்ந்து படி. என் எலும்புகள் எல்லாம் 2 காரியத்தை சொல்றான். என் பலம் குறைஞ்சு போச்சுன்றான். நான் தான் சொன்னேன், ட்ரபிள்ஸ் சாதாரணமாக எடுத்துக்கூடாது. நீங்க பலன் குறைஞ்சு போச்சு. கடைசியில் எலும்புக்குள்ள இருந்த எல்லா நினங்கள் போச்சு. சகோதரா, இன்னைக்கு கர்த்தர் உன்னோட பேசுறார். நான் சொல்றேன், நான் ஒரு சாதாரண மனுஷன், என்னால் இந்த பிரசங்கெல்லாம் பண்ண முடியாது நான் இருக்கிற சூழ்நிலையில். ஏன் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இப்படி ஒரு தோய்வு? ஏன் உன் குடும்ப வாழ்க்கையில் இப்படி ஒரு தோய்வு? ஏன் நீ செய்கிற தொழில் எப்படி? நெருக்கத்தை பார்த்து நீ சோர்ந்து போயிட்டியா? நெருக்கத்தை பார்த்து மனமடிவாயிட்டியா? இல்லை இல்லை, எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் ஒடுங்கி போகவே மாட்டோம். ஆமேன்னு சொல்லுங்களேன். கலக்கம் அடையவே மாட்டோம். பாதிப்பே வராது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு. அல்லேலூயா. ஆமே. நெருக்கங்களை நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. நெருக்கத்தின் நேரத்தில் மனம் ரொம்ப குழம்புமா, அமைதியே இருக்காது மனசில். தப்பாக முடிவு எடுக்க வைக்கும். தேவ சத்தத்தை இழக்க வச்சிடும். நெருக்கத்தில் செத்து போயிடறான்ல, ஒரு நிமிஷத்தில் தூக்க மாட்டிக்கிறான் பாருங்க. பொண்டாட்டி சண்டை போட்டு அப்படி போவா, தாங்க முடியாமல் போட்டுப்பான். நெருக்கத்தின் நேரத்தில் பயங்கரமாக மனசு குழப்பம் பயங்கரமாக வரும். நெருக்கத்தின் நேரத்தில் 3 பாதையை நமக்கு முன்னே கொண்டு வந்து வைப்பாங்களாம்.
மனுஷங்க அல்லது பிசாசு இல்லை தேவன் எதுனாலும் வச்சுக்கோங்க. நமக்கு முன்பாக 3 பாதை இருக்கும். ஒன்று சுய புத்தியை சார்ந்து கொள்ளுகிற பாதை, 2வது உன் தரிசனத்தை அழைப்பை விட்டு விலக பண்ணுகிற பாதை, 3வது தேவன் வகுத்து வைத்த பாதை. இன்னைக்கு இதை தான் பேச போகிறோம் உங்ககிட்ட. மணி 9:20 ஆயிடுச்சு. ஆமேன்னு சொல்லுங்க. நீங்கள் எந்த பாதையின் வழியாக இன்றைக்கு கடந்து போகிறீங்களோ இதில் என்ன டிசைட் பண்ண போறீங்க நீங்கள் முடிவு எடுத்துக்கோங்க. யாரும் மாற்ற முடியாது. கர்த்தர் ஒருத்தரால் மட்டும்தான் ஒரு மனுஷனை மாற்ற முடியும். அல்லேலூயா. நீங்கள் வாசி பாருங்க 16:2 ஆதியாகமம். வாசி தம்பி, வாசுமா 16:2. ம் 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 ஆ ஆ அல்லேலூயா. ஒரே ஒரு நாளில் சாரா சொன்ன உடனே போய் ஆபிரகாம் கேட்டார் நீங்க நினைக்கிறீங்களா? சொல்லுங்க. ஒரே நாளில் நடந்துச்சா இந்த சம்பவம்? என்ன போட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த கான்டெக்ஸ்ட் பைபிளில் என்ன போட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு தடவையும் வீட்டுக்குள்ள ஒரு குழந்தை பிறந்து கொண்டு வந்து ஆபிரகாம் கிட்ட தான் வாழ்த்து வாங்க வருவாங்களாம். வாழ்த்து வாங்க வரும்போது தான் ட்ரபிள் கொடுப்பாராம். டெக்ஸ்னு ஒரு பைபிள் இருக்கு. அந்த டெக்ஸ் பைபிள் எவ்வளவு பெருசு இருக்குன்னு கேட்டீங்கன்னா இவ்வளவு பெரிய பைபிள் இது. இவ்வளவு பெரிய பைபிள்ல இந்த 16 அதிகார சாப்டர் மாத்திரம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100-150 வசனம் இருக்கும் டெக்ஸ்ல. சாரா எவ்ரிடே ட்ரபிள்ஸ் அண்ட் ஆபிரகாம். தினம் அவனை நெருக்கிறா. உன்னை நம்பி வந்தனே ஒரு குழந்தை கொடுக்க முடியுமா? நான் என் ஊர்ல நல்லா இருந்தேனே ஒரு குழந்தை கொடுக்க முடியுமா? ஒவ்வொரு நாளும் என்ன பண்றா சாரா? நீங்க நினைக்கிறீங்க சாராவோட தனிப்பட்ட விதத்துல கேரக்டர் எடுத்து படிச்சு பாருங்களேன். நல்லவளே கிடையாது சாரா. எப்படிதான் பேதுரு இவரை போய் ஆண்டவன் மாறே அப்படின்னு வெளில கூட்டுருவான்னு நினைக்கிறேன். வீட்டுல இடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன் ஆபிரகாம். பேதுரு அதை நினைச்சு எழுதிட்டார் பொழுது ஆண்டவன் மாறேன்னு கூப்பிட்டான்னு. ஆமீன் சொல்லுங்க. தினம் நெருக்கடி கொடுத்தா ஒரு மனுஷன் என்னையா பண்ணுவான்? மாசத்துல ஒரு நாள் சண்டை வந்தா சமாளிச்சிடலாம்யா. தினம் சண்டைனா என்னையா பண்ணுவ? தினம் மூஞ்ச தூக்கி வச்சு இருந்தா என்னடா பண்ணுவ? அதனால தான் 11:30-12 மணி வரான் வீட்டுக்கு பல பேர். ஆமே அதான் வரியா ஓரா பாலா ஷகதனா. ஆமே இல்லைங்க, அந்த மனுஷன் அபிஷேகம் பெற்றவன், அழைப்பை பெற்றவன், அவனை குறித்து ஒரு தேவ திட்டம் உண்டு. சாரா, நீ நெருக்கடி கொடுக்காத, நீ மாம்சத்துல முடிவெடுக்க வைக்காத. தினம் அவனை நெருக்கடி பண்றா. ஒரு நாள் பார்த்தான், சி போ சனியனே, நீ சொல்ற மாதிரியே நான் செஞ்சிடறேன். ஆமென் சொல்லுங்க. நெருக்கத்தில் வேறு வழி இல்லாத ஆபிரகாம் சுய புத்தியை சார்ந்து விட்டார். மனைவியின் பேச்சை கேட்டு சார்ந்துட்டார். இதனுடைய விளைவு என்ன தெரியுமா? அதுதான் ரொம்ப கொடுமை. ஒன்று, தேவன் ஆபிரகாமோட பேசுவதை நிறுத்தி விட்டார் 14 ஆண்டுகள். ஆபிரகாமுக்கும் தேவனுக்கும் எந்த விதமான தொடர்பு இல்லை. 2வது, ஒரு தவறான சந்ததி இந்த பூமியில வந்து விட்டது. எவ்வளவு பேர் தெரியுமா இருக்கான்? 250 கோடி பேரு இந்த சாராவால பூமியில வந்து இன்னைக்கு இஸ்ரவேல் என்கிற ஒரு நாடு இல்லாம அழிச்சிடுவான்றான். பிரதர் நான் என்ன தெரியுமா சொல்றேன்? மாம்சத்துல அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்ட்டு நீ எந்த முடிவெடுத்து தவறான முடிவின் வழியா நீ போவாயானால், சுய புத்திய சார்வாயானால், உன்னோட தேவன் பேசுவதை நிறுத்துவது மாத்திரமல்ல, உன் சந்ததிகள் பாதிக்கப்பட்டு போயிடும். ஆவிக்குரிய சந்ததியா ஈசாக்கின் சந்ததி வர வேண்டிய இடத்துல அந்த ஆகாரின் சந்ததி வந்துடும். எப்ப பாரு ரத்தம் வெட்டு குத்துதான். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு நாள் சுய புத்தியை சார்ந்தரக்கூடாது. ஆபிரகாமோட பேசுறதை நிறுத்திட்டார். 16 அதிகாரம் கடைசி வசனத்தையும் 17 அதிகாரம் 1 வசனத்தையும் வாசிச்சு, இஸ்மவேலை ஆபிரகாம் பெற்றெடுக்கும் போது 86 வயது உடனான். 17 அதிகாரம் 1 வசனம், கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், எனக்கு முன்ன நடந்து இனிமேவாவது உத்தமனாயிரா. நான் அடிக்கடி சொல்லுவேன், மனைவி பேச்சை கேட்க வேணாம் நான் சொல்ல மாட்டேன். எதுல மனைவி பேச்சு கேட்கணுமோ அதில் மனைவி பேச்சு கேட்கணும். எல்லாத்தையும் நீங்கள் மனைவி பேச்சு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வாழ்க்கை ரொம்ப ட்ரபிளில் முடிஞ்சிடும். எப்பயுமே நீங்கள் பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேச மாட்டீங்களா பாஸ்டர்? இல்லை, பேசுறது இல்லை. இங்கே கவனிச்சு பாருங்கள். நீங்கள் சாராவோட வாழ்க்கையை அடிக்கடி சொல்லுவேன். கர்த்தரோடு நடந்த ஒரு மனுஷன் இல்லையா? கர்த்தரோடு நடந்த மனுஷன் இல்லையா? தரிசனமுள்ள ஒரு மனுஷன் இல்லையா?
சூழ்நிலை பாருங்க அவனை அப்படி மாத்திடுச்சு. அடிக்கடி சொல்லு, மனைவிக்கு ஒரு பேர் வச்சான் ஆதாம். என்ன பேர் வச்சான்? ஃபர்ஸ்ட் கண்ணு திறந்து பார்த்த உடனே முதல்ல சொன்னதே மாம்சம். ஆமீன் சொல்லுங்க. இவள் என் மாம்சத்தின் மாம்சமா. ஏன் இந்த 2 வார்த்தையை சொன்னார் ஆதாம் எப்படின்னா தெரியுமா உங்களுக்கு? மாம்சத்தின்படி முடிவு எடுப்பா. அதனால தான் உலகத்தான் சொல்றான் பெண் புத்தி என்ன. இவளுக்கு தெரியாது 250 கோடி பேர் வந்து நம்ம ஈசாக்கனோட சந்ததி அழிக்க போறான்னு தெரியாது. மாம்சத்தில் முடிவெடுப்பா. எலும்ப போல எடுத்த முடிவு ஸ்ட்ராங் தப்புன்னு தெரிஞ்சாலும் அதை நிப்பா. அதான் ரொம்ப வருத்தமா இருக்கும் நான் பேசுறதெல்லாம் உங்களுக்கு கேட்கறதுக்கு. புருஷனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை வீட்டில் கொடுங்க. அவன் தான் தலை. அவன் இல்லைன்னா உங்களுக்கு நீங்க ஒண்ணுமே கிடையாது. எழுதி வச்சுங்க, அவன் இல்லைன்னா நீங்க ஒண்ணுமே கிடையாது. ஒரு நல்ல மனுஷன், தேவனோட நடுந்த மனுஷன் கத்தரை விட்டு பிரிச்சு, தேவ சத்தத்தை விட்டு பிரிச்சு, தெரியும் நினைக்கிறீங்களா தெரியாது நினைக்கிறீங்களா? இந்த கனியை புசிச்சா தேவன் நம்மளை விட்டு போயிடுவாரு, தேவ சத்தம் கேட்ட இடத்த விட்டு வந்துருவோம், தேவன் நம்மளோட உலாவனதை நிறுத்திடுவாரு, எல்லாம் போய் ரோட்ல நாயா பேயா அலைஞ்சி திரிஞ்சு இருக்க இடம்லாம் போயிடுவோம். ஏவாளுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சும் புருஷனை தப்பு பண்ண வச்சா பாருங்க, எவ்வளவு உத்தமி இல்லை அவ. ஆமீன் சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. தேவ பிரசன்னத்தை விட்டு போயிட்டா. நீங்க நான் சொல்றேன், சுய சித்தத்தை மாத்திரம் நெருக்கத்தின் நேரத்தில் சார்ந்துடாதீங்க. யாரோட கர்த்தர் பேசுறத நான் விரும்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். உங்களோட கர்த்தர் பேசுறாரு. நீங்க தேவனோட நடக்க வேண்டிய ஒரு மனுஷன், நீங்க தேவனோட இருக்க வேண்டிய ஒரு மனுஷன், தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டிய ஒரு மனுஷன். யாருக்கும் எவ்வளவு பெரிய மாம்ச உறவா இருந்தாலும் நீங்க இடம் கொடுத்துறாதீங்க. ரோமர் புத்தகத்தில் சொல்றாரு 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் தேவனுக்கு பிரியமா வாழ முடியாதான். ரோமர் 8:5 வாசிங்கம்மா, வாசிங்க. மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை என்னத்தை கொண்டு வந்துருச்சு? மரணம். இன்னைக்கு எத்தனை பேரு அமாசா அடிக்கிறான்ல. யார் அந்த அமாசை? யார் அந்த அமாசை? இஸ்மவேலு கொல்றான். யார் செஞ்ச வேலை? சாரா செஞ்ச வேலை. சந்ததி பாதிக்கப்பட்டிரும் பிரதர் சிஸ்டர். சாதாரணமா எடுத்துக்காங்க சுயசித்தத்தை. எப்பேற்பட்ட தேரன மனுஷன் வந்து சொன்னா கூட சரிதான், உன்னோட தேவன் பேசாத வரைக்கும் ஒரு முடிவு எடுக்காத. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. படிங்க சிஸ்டர் தொடர்ந்து. ஆவியின் சிந்தையோ, ஆவியின் சிந்தை இருந்தா உனக்கு என்ன உண்டு? ஜீவன் உண்டு பிரதர், நித்திய ஜீவன் உண்டு. ஒரு நாள் நீ ஆவியின் சிந்தையை விட்டு போயிடக்கூடாது. படிங்க. எப்படி என்றால் பகை, வசனத்துக்கெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க. அவர் பேசுவாருங்க, அவருக்கு நாங்க முதல்ல நீங்க கீழ்படுறீங்களா இதுக்கெல்லாம் அப்படின்னு கேட்பாங்க நம்மளை பார்த்து. ஆமீன் சொல்லுங்க. கீழ்ப்படிய ட்ரை பண்றோம், கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கும். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் அல்லேலூயா. அன்பு தேவப்பிள்ளை, இந்த வார்த்தையை கொண்டு ஆவியானவரோட பேசுறாரு. நான் விசுவாசிக்கிறேன். ரொம்ப நேசிக்கும் மனைவியை. நம்மள மாதிரி நான் உண்மையா சொல்றேன், ரொம்ப என் மனைவியை நேசிக்கிறேன். உங்க மனைவிகளை ரொம்ப நேசிங்க. ஆனா இது தப்புன்னு தெரிஞ்சா நீ ஒரு ஆவிக்குரியவன் அல்லவா. ஆபிரகாம் பாருங்க எவ்வளவு ஒரு நல்ல தேவ மனுஷன் தெரியுமா. 13 வருஷம் இருக்கனாலாம். 13 வருஷம் அவன் தாக்கு பிடிச்சான். அதுக்கு மேல முடியல அந்த ஆளால. ரொம்ப நெருக்காதீங்க, ரொம்ப நெருக்காதீங்க. பாவம், உண்மையா நான் சொல்றேன், பாவம். அது என்ன ஆகுதுன்னா தேவ சித்தத்தை இழக்க பண்ணிடுது, தேவ திட்டத்தை தவிடுபடியாக்கிடுது, சந்ததிக பாதிக்கப்பட்டு போச்சு, கர்த்தருடைய சத்தம் பேசுறது நின்று போச்சு. அன்பு தேவ பிள்ளைய, இன்னைக்கு ஒரு டிசைட் பண்ணு. ஆண்டவரே, என்ன நெருக்கங்கள் வந்தாலும்,
என்ன மனமடி வந்தாலும் நாங்கள் மாம்சத்தின்படி முடிவெடுக்க மாட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது டைம் ஆச்சு. நெருக்கத்தில் தரிசனத்தை அழைப்பை விட்டு விலக பண்ணுகிற ஒரு பாதை. இது எப்படி நடந்தது? கண்ணு மூடி கண்ணு துறக்கிறதுக்குள்ள நடந்துடும். கவனிங்க, உன்னால யூகிக்கவே முடியாது. இந்த நெருக்கம் என்னை இப்படி கொண்டு வந்து இந்த இடத்துல விட்டுடும் அப்படின்னு நீ எதிர்பார்க்கவே மாட்டேன். உட்கார்ந்து இருந்தான், இப்படி என்னை கூப்பிடுவார்னு யோனாக்கு தெரியாது. திடீர்னு யோனாக்கு ஒரு சத்தம், நீ எழுந்தே நினிவேக்கு போ. அவன் ஐயோ எத்தனையோ தீர்க்க தரிசிக்கிறாங்க, ஏன் என்கிட்ட சொன்னாருன்னு தெரியலையே. வழி விலகனான். ஆனாலும் தேவ சத்தத்தை நிறைவேற்றாம அவனை விடவே இல்லை கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. உன்னை வழி விலக பண்ணிடும் சில பாதைகள். ஏன்? கர்த்தரை விட்டு போகும்போது உன் வாழ்க்கையில் பல காரியங்கள் ஏற்படும் தேவனுக்கு தெரியும். வழி விலகும் போது பல கொந்தளிப்புகள் வரும், கடல் கொந்தளிக்கும் தெரியும், பிரச்சனைகள் வரும் தெரியும். அதனால கர்த்தர் உன் தரிசனத்தை விட்டு, உன் அழைப்பை விட்டு, உன்னுடைய எல்லா விதமான கிருபை தாளந்து வரங்களை விட்டு உன்னை வழி விலக பண்ணுகிற பாதைகளை கர்த்தர் அடைப்பார். ஆமே. நேற்று ஒரு பாஸ்டர் பேசுனதை கேட்டேன். நீ ஒழுங்கு மரியாதையா நினிவேக்கு போறேன்னு சொல்லு, முன்னாடி கக்கறேன். நீ போக மாட்டேன்னு சொன்னா உள்ளே ஆக்கி பின்னாடி கக்கறேன். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். முன்னாடி கக்கனா உயிர், பின்னாடி கக்கனா பாடி இல்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்காக பயன்படக்கூடாது என்று உன்னை அழிக்க வழி விலக பண்ண ஒரு காற்று அடிக்கும். யோனாக்கு அடிச்சது பாருங்க, காற்று கொந்தளிப்பு காற்று அடிக்கும். அந்த காற்று என்ன தெரியுமா பண்ணும் உன்னை? நான் அடிக்கடி சொல்லுவேன், பரிசுத்த ஆவியானவருடைய காற்றுக்கு நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் போய் சேர வேண்டிய கரத்தையில் உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். நீயா சுக்கான எங்கே பேர், நீயா சுக்கானை பிடிச்சி நான் ஓட்டுறேன் போட்டு அவன் சொன்னே எறா கையை சுக்கான்லேருந்து இறக்கடா கீழே. அது காற்று எங்கே போதோ அங்கே போய் சேரட்டும், அது சரியான இடத்துல உன்னை கொண்டு போய் சேர்க்கும். ஆமேன்னு சொல்லுங்க. இன்னமும் இவர் தான் பெரிய ஆள் மாதிரி உட்காந்து கப்பலை ஓடு, அதான் முன்னணி உடஞ்சி போச்சு, பின்னாடி தூளாய் கிடக்குது உங்க கப்பல். ஆமேன்னு சொல்லுங்க. வழி விலக பண்ணுகிற பாதை. நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27 அதிகாரம் 13 வாசி. அப்போஸ்தலர் 27:13 வாசிங்க. தென்றல் எப்படி அடிக்குதான் பிரதர்? கவனிங்க, தேவ திட்டத்தை விட்டு வழி விலக பண்றதுக்கு பிசாசு தென்றலை மெதுவா அடிக்க பண்றாங்க. கவனிங்க, அடிச்ச உடனே தென்றல் நல்லா அடிக்குதுப்பா, நம்ம கை கூடி வந்த காரியெல்லாம் நடக்க போகுதுப்பா, நாங்க இந்த இடத்த விட்டு கிளம்புறோம்பா. ஆமேன். ஊழியக்காரன் சொல்றான், டேய் நல்ல துறைமுகம், ஃபேர் ஹெவன்ஸ் அந்த துறைமுகத்துக்கு பேர். எவ்வளவு காத்தடிச்சாலும், எவ்வளவு மழை அடிச்சாலும், எவ்வளவு இயற்கை சூழ்நிலைகள் வந்தாலும் அந்த துறைமுகத்தை மட்டும் பாதிக்க மாட்டாங்க. அப்படி ஒரு தீவுல அந்த துறைமுகம் கட்டி இருக்கிறான். பவுல் சொல்றா, டேய் நல்ல துறைமுகத்தில் இருக்கிறீங்க, இந்த துறைமுகத்தை விட்டு போயிடாதீங்க, போனீங்கன்னா பெரிய துன்பம் இருக்குது. இவர் பார்த்தா தென்றல் மெதுவாய் அடிக்கிறது, வெளியில பூரா ஒரு தென்றல் பாஸ்டர், தென்றலா எங்களுக்கு விசிறி வச்சு வீசுறாங்க பாஸ்டர், இங்க வந்தாலே நீங்க திட்டுறீங்க பாஸ்டர். ஆமேன்னு சொல்லுங்க. தென்றல் மெதுவாய் அடித்தபடியால் தாங்கள் கோரின காரியம் கைகூடி வந்தது என்று அவர்கள் கப்பலை புறப்பட பண்ணினார்கள். கொஞ்ச நேரத்துக்குள்ள, எவ்வளவு நேரத்துக்குள்ள? கொஞ்ச நேரத்துக்குள்ள பவுலையுடைய தரிசனத்தை விட்டு வழி விலக பண்ணுகிற ஒரு பெருங்காற்று வந்து அடித்தது. ஆமே. இந்த பெருங்காற்று அடித்து கப்பல் சின்னாபின்னம் உடஞ்சி சுக்குனரா போச்சு, தூளாய் போச்சு. போட்டிருக்கு, அதுல வசனம் போட்டிருக்கு, வாசிங்க. 20ஆம் வசனம் வாசிமா. அநேக நாளாவது, ஆமா, கப்பலை சின்ன பின்னமாக்கி, அபிஷேகத்தை, வரத்தை, அழைப்ப, கிருப, தாளந்த சின்ன பின்னமாக்கி நெருக்கத்தில் கொண்டு வந்து கடைசியில் என்ன நிலைமைக்கு வந்துச்சு தெரியுமா? சூரியனே இல்லாம ஆகிடுச்சு. சூரியன் யாருங்க? நீதியின் சூரியன் இயேசு. உன் வாழ்க்கையில் அடிக்கிற சில காத்து, உன் தரிசனத்தை விட்டு விலக பண்ணுகிற சில காரியங்கள் கொஞ்ச நாள்ல சூரியனாகிய இயேசு உன்னை விட்டு விலகிடும். ஜெபிக்க முடியாது, துதிக்க முடியாது, பாட்டு பாட முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அடிச்ச காத்தையே அடிச்சு சதறி போயிருக்கிற கப்பலையே பார்த்துன்னு இருப்பேன். ரெண்டாவது என்ன இல்லையா? நட்சத்திரம் என்னங்க? தானியேல் 12:6 அநேகரை நீதிக்கு உட்படுத்தின பரிசுத்தவான்கள் நட்சத்திரங்களை போல. நான் சொல்றேன், உன் வாழ்க்கை வளர்ந்ததே சாட்சியை பார்த்து தான். இன்னைக்கு எந்த சாட்சியும் உன்னால கேட்க முடியல. உன் வாழ்க்கையே ஒரு சாட்சி தான். அந்த சாட்சியை கூட தியானிக்க முடியாத அளவுக்கு ஒரு இருள் சூழ்ந்து போய் உட்கார்ந்திருக்கிற.
திரும்ப திரும்ப அதை நினைக்கிற. அடிச்ச காத்து அடிச்ச இல்ல, நீ ஏன் அந்த கப்பலை ஆப்ரேட் பண்ண நினைக்கிற? அவ்வளோ பெரிய பலசாலியா நீ? உன்னால ஓட்டிட முடியுமா உன் குடும்பத்தை? அவனுக்கு ஃபோன் பண்ணுறான் ராத்திரி, இந்த பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணுறேன், அந்த பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணுறேன், டேனியல் கண்ணனுக்கு ஃபோன் பண்ணுறேன். ஐயா ஊரில் இருக்கிறேன், ஏன்னா ஒரு ஆள் வாங்கடா பிரசவம், என்னால் முடியாது, வயிறு பிடிச்சிச்சு, மாத்திரை போட்டு வலிக்குது, வாங்க முடியாது. ஒரு சாதாரண வயிறு வலிக்கே நம்மளால் நின்று பிரசங்கம் பண்ண முடியாதுன்றோம். இவ்வளோ பெரிய வாழ்க்கை படகை கடைசி வரைக்கும் உன்னால் ஓட்ட முடியுமா? உன் தரிசனத்தை விட்டு விலக பண்ண பெருங்காற்றுகள் வரும், அடிக்கும், எல்லாம் பண்ணும். கொஞ்ச நாள் சூரியன், கொஞ்ச நாள் நட்சத்திரம், எதுவுமே உன் கண்ணுக்கு தென்பட, எங்க சுத்த நாள் இருளாக தான் இருக்கும். நான் சொல்றேன், நீ அல்ல, உன்னை வழி நடத்துகிற ஒரு தகப்பன். ஆமென். என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமாகிய தேவன் இன்று ராத்திரி என் அருகில வந்து இன்னைக்கு ராத்திரி அருகில வருவார். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. இயேசுவை காணாம போயிடுச்சு நம்ம வாழ்க்கையில, உற்சாகம் இல்லாமல் போயிடுச்சு, அபிஷேகம் எல்லாம் போயிடுச்சு. இதெல்லாம் ஏன் பாஸ்டர் நடந்தது? உன் தரிசனத்தை விட்டு விலக பண்ணுறதுக்கு துவங்கும் போது நல்லா தான் இருந்தது, இப்போ அடித்த காற்று என்ன நடக்குதுன்னே தெரில. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நொறுங்கி போய் கிடக்கிற கப்பல் போல இருக்கிற இதை பார்த்து 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 எல்லாம் போச்சு போச்சு போச்சுன்னு சொல்கிறேன். அதில் போட்டிருக்கு, இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்ற நிலைக்கு வந்து விட்டார்கள். வாசிங்க அந்த வசனம். அந்த வசனம் முடியும் போது எப்படி முடியுதுன்னு பாருமா. அந்த அதே அதிகாரத்துக்கு முடியும் போதே 44 இவ்விதமா எல்லாரும் தப்பி நீ நினைக்காத தப்பி கரை சேருவேன். இல்லையா சொல்லுங்க. இன்னும் தெரியுமா, இது வரைக்கும் நீ யாருன்னு தெரியாம கப்பல்ல உன்னையும் ஒரு கைதி, நீங்க அந்த கப்பல்ல வெறும் கைதி மட்டும் தான், தப்பா எடுத்துக்காதீங்க. கப்பல் முதலாளிகள் இருந்தாங்க, அரசியல்வாதிகள் இருந்தாங்க, பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருந்தாங்க அந்த கப்பல். நீங்க உட்காந்து வீட்டில் டீட்டெயிலாக படிங்க அதை. இது வரைக்கும் பவுல் யாருன்னு தெரியல, ரொம்ப அசால்ட்டாக நினச்சிட்டாங்க. என்னமோ சொன்னாம்பா புறப்படக்கூடாதுன்ட்டு. ஒரு யூகத்தில் ஒருவேளை வானசாஸ்திரம் தெரிஞ்சிருக்கும் பொழுது அதனால தான் இப்படி சிக்கிக்கிட்டேன்னு. நான் சொல்லட்டுமா, இது வரைக்கும் வாழ்க்கையில் நடந்த அற்புதமே இல்லை. இனிமே கரை சேர்ந்த பின்புதான் உன்னை கொண்டு கர்த்தர் செய்ய நினைச்சு கையை தட்டு. ஆமே. மறைஞ்சிருக்கிற சில சர்பலாம் உன்னை கொண்டு தான் வெளியே கொண்டு வர போறார் கர்த்தர். நீ ஒரு அனல். ஆமேன்னு சொல்லுங்க. அனல் உனக்குள்ள வர 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 உன் பக்கத்தில் இருக்க சர்ப்பங்கள் எல்லாம் வெளியே வரப்போகுது. ஆமே. நான் சொல்றேன், பல பேருடைய சர்பத்தை வெளியே வர வைக்கிறதுனா உன்னை சர்மம் சும்மா உன்னை கடிக்கும், ஆனாலும் உனக்கு ஒரு சேதமும் வராது. நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், எத்தனை சர்ப்பங்கள் உனக்கு விரோதமாக எழும்பினாலும் கர்த்தருடைய அபிஷேகம் தலை மேலே இருக்கிற நீ தூசி மாதிரி உதறி போட்டு போவ. கொஞ்ச நேரத்துக்குள்ள அந்த தீவே வந்து பவுல் தெய்வண்டான்ட்டாங்க. நீ கர்த்தர் உன்னோட பேசுறாரு மகளே. ஒரு பெருங்காத்தை பார்த்து அடிச்ச அந்த காத்துல சதறி போய் கிடக்குற கப்பலை பார்த்து, கொஞ்ச நாளா சூரியன் இல்லை, கொஞ்ச நாளா நட்சத்திரம் இல்லை, என் வாழ்க்கை இப்படி ஆகி போச்சு நினைக்காத. உன்னை ஆட்கொண்டவரும் நீ சேவிக்கிறவருமான தேவன் உன்னோட தான் பக்கத்தில் நின்று கொண்டு இருக்கிறார். சேர வேண்டிய கரையில சேர்ப்பாரு, சும்மா சேர்க்க மாட்டாரு, மகிமையா கொண்டு போய் சேர்ப்பாரு. அல்லேலூயா. உன்னை கைதியா பார்த்தவனா இப்ப இனிமே தெய்வமா பார்ப்பான். என் நம்பினீங்கன்னா ஆமேன்னு சொல்லியிருப்பீங்க. அல்லேலூயா. ஆமென். தீவுகளை அசைச்சான் பவுல், ராஜாக்களை அலற விட்டான். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் அவன் மேலே இருந்தது பாருங்க. ஆனால் அவனை வழிவிலக பண்ணுறதுக்கு ஒரு பெருங்காற்று வந்தது. அதில் அவன் சோர்ந்தே போகலங்க. அவனுக்கு ஒன்று தெரியும், என்னை கரையில் கொண்டு போய் சேர்க்க ஒருத்தர் இருக்கார். எத்தனை பேர் நம்புறீங்க? சகோதரன், உன் குடும்பம் கரையில் போய் சேரும், உன் ஊழிய கரையில் போய் சேரும், உன் பிள்ளைங்களை கரை சேர்ப்பாரு. சேர்க்கிற இடத்துல புறப்பட்டு வரும் சர்மம் உண்மைதான், ஆனால் அதை தூசி மாதிரி உதறி போடுவேன். லேலூயா. மூணாவது சொல்லி 5 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். 118 சங்கீதம் 5-6 வாசிங்க. 5-6 வாசிங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? கர்த்தர் உங்க பட்சத்தில் இருக்கிறார். மனுஷன் உனக்கு என்னமா செய்வான்? மனுஷன் என்ன செஞ்சிருவான் உனக்கு? இதை எப்ப தெரியுமா சொன்னா? 1 சாமுவேல் 30:6 தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். கூட நம்பி வந்த 400 பேர் இப்ப எதிரியா மாறிட்டான். என்னவா மாறிட்டான்?
சொல்லுங்க. அதை தான் சொல்றான், நெருக்கத்திலிருந்து நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என் சத்தத்துக்கு செவி. மனுஷனுக்கு என்ன செஞ்சிருவான்? ஏன் மனுஷனை பார்த்து சோர்ந்து போய் உட்காந்துக்கிற? உழைப்பென்ன, உன் தரிசனம் என்ன? நீ மிகவும் நெருக்கப்பட்டது உண்மைதான். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஏன் தாவீதுக்கு இந்த நெருக்கத்தை கர்த்தர் கொடுத்தாருன்னு தெரியுமா உங்களுக்கு? ஏன் கொடுத்தாரு? ஒன்றும் இல்லாத போது தன்னோடு வந்தவர்களை தாவீது சார்ந்து விட்டார். ஒன்றும் இல்லாத வந்தான் பாருங்க. நான் ராஜாவாக இருக்கும்போது வந்தாலும் தூர போயிட்டான். இன்னைக்கு ஒன்றும் இல்லாத நிலைமையில் இருக்கும்போது என் கூட இவெல்லாம் நல்லவனாக இருப்பான்னு நினச்சி கிட்ட சேர்த்தான். இப்போ இவனே கல் எடுத்துக்க நிற்கிறான். ரெண்டாவது ஏன் நெருக்கம் வந்து தெரியுமா? கர்த்தர் இல்லாத இடத்திற்கு, கர்த்தர் சொல்லாத இடத்துக்கு ஏன் போனன்னு கேட்குறார். பெலிஸ்தரின் தேசத்தில் உனக்கு என்னப்பா வேலை? நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அல்லவா? பெலிஸ்தர் தேசத்தில் போய் குடியிருக்கலாம்னு நினைக்கிறியே நீ? எப்படிப்பா இது? ஆமீன் சொல்லுங்களேன். நெருக்கத்தின் நேரத்திலும் நீ ஆசாரியனை, யோபோத்தை, என்னைய சார்ந்து நிற்கிறியா? இந்த 3 காரியத்துக்காக தான் வாழ்க்கையில் நெருக்கங்கள் வந்தது. நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம வாழ்க்கையில் வந்த சில நெருக்கங்கள், நம்ம வாழ்க்கையில் வந்த சில நெருக்கங்கள் சில மனிதர்கள் யார் என்று காண்பிப்பதற்காக வந்தது. சொல்லுங்க ஆமே. ஆமே. வந்த நெருக்கம் எதுக்கு வந்து தெரியுமா? நீ இவ்வளவு நாள் வரைக்கும் நல்லவன் டிராவல் பண்ணின்னு வந்தல்ல, அவன் தான் உனக்கு எதிராக கல் எடுக்க போறான்னு உனக்கு தெரிஞ்சுக்கணும். லேலூயா. ஆனாலும் தாவீது அந்த நெருக்கத்திலும் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அதான் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நெருக்கத்தை பார்த்து அவனுக்கு தெரியுமா, நீங்கள் அதெல்லாம் வீட்டில் போய் வாசிக்கணுங்க. எவன் கல் எடுத்தானா அவனோடையே திரும்பவும் டிராவல் பண்ணுறான். லேலூயா. அவனோட யுத்தத்துக்கு போகிறான். அதில் சில பேர் வழியில் விடாத்தி உக்காண்டான், என்னால் முடியாதுன்ட்டான். சில பேர் நான் பொருள்லாம் பார்த்துக்கிறேன்னு உட்காந்துட்டான். கொஞ்சம் பேரோட போய் கொள்ளடிச்சு வந்தால் சரி பகமாக பிரிக்க. அதான் தாவீது, அதான் தாவீது. உன் நெருக்கங்கள் ஏன் தெரியுமா? நீ கர்த்தர் இல்லாத இடத்துல போய் உட்காந்துட்ட. உன் நெருக்கம் ஏன் தெரியுமா? நெருக்கத்திலையும் என்ன சார்ந்து, யோபத்தை சார்ந்து, ஆசாரியனுடைய வார்த்தையை சார்ந்து நிற்கிறியா? உன் நெருக்கத்தில் உன்னோட இருக்கிற மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் பார்த்துக்கோ. லேலூயா. நண்பர்கள்லாம் எப்படி தெரியுமா இருக்கணும்? உயிரை கொடுத்துடணும். ஆமே. 2008 கேரளாவில் ஒரு சம்பவம் நடந்தது. கொடைக்கானல் டூர் போனவங்க அந்த குணா குகை ஆண்ட படிச்சிருக்கீங்களா சம்பவம்? குணா குகை ஆண்ட போனாங்க. அந்த குணா குகை ஆண்ட போயிட்டு போகக்கூடாது, ரிஸ்ட்ரிக்ஷன் ஏரியா. கொடைக்கானல் போயிருந்தீங்கன்னா தெரியும். ஆனால் இவனுங்க திமிரு அப்படி போய், இப்போ கேரளாவிலேருந்து ஒரு 10 பேர் போய் அதை சுற்றி பார்க்கும்போது ஃப்ரெண்டு ஒருத்தன் உள்ளே விழுந்துட்டான். உள்ளே விழுந்துட்டானா ஒரு சின்ன குகை, அது உள்ளே விழுந்துட்டான். அது 800 அடி ஆழம். விழுந்துட்டான். போலீஸெல்லாம் இவனை பிடிச்சி அடித்து, ஏன்டா அது உள்ளே போனீங்கன்ட்டு எல்லாம். அது உள்ளெல்லாம் விழுந்து எவனும் பொழைச்சதே கிடையாது. பெரிய பெரிய அரசியல்வாதி பிள்ளை எலும்பு எடுத்துன்னு வந்து கொடுக்குவாங்க, அதெல்லாம் முடியாது. சூசைட் பண்ணிக்கிறலாம், அது உள்ளே தான் போய் விழுந்துருவான். கடைசியில் கவனிங்க, ஃபயர் இன்ஜின் ஒத்துக்க மாட்டான், போலீஸ் ஒத்துக்க மாட்டான். கடைசியில் கூட வந்த நண்பர்கள் ஒருத்தன் சொல்லுவான், நான் இறங்கி என் ஃப்ரெண்டு எடுத்துன்னு வரேன். நான் இறங்கி, சங்கர் தயாள் சர்மா இப்போ பிரசிடெண்ட்டாக இருந்தார், அவர் கொடுத்தார், அந்த பையனை கூப்பிட்டு அவார்டு கொடுத்தார். யாருமே அவங்களுக்கு உதவி செய்யாமல் தூரம் போயிடுவாங்கங்க. தனி ஒரு மனுஷனா அத்தனை அடி ஆழத்தில், நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், விழுந்து போனவனை தூக்கி எடுத்து வெளியே கொண்டு வந்து நிறுத்துவது தான் என் ஊழியம். ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. அவன் கல் எடுத்துட்டானா அவனை விட்டு போயிட மாட்டான். தாவீது அவனோடைய டிராவல் பண்ணுறான், அவனோடைய வச்சிருக்கிறான். உங்களுக்கு சரித்திரம் தெரியுமா? இந்த 600 பேரை திரும்ப ராஜா ஆனதுக்கு போன ராஜஸ்தானத்தில் கொண்டு வந்து வைத்தான். லேலூயா. அடுத்த நிலைமையில் கொண்டு வந்து வச்சான். சகோதரா, இன்னைக்கு ஆண்டவர் உன்னோட பேசுகிறார். எப்பக்கம் நெருக்கம் உண்மைதான். துன்பம் வந்தது உண்மை, மனவடி வந்தது உண்மை. இதில் நீ தேவ சித்தத்தில் நிற்கணும். கல் எடுப்பாங்க, அடிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. நீ அவங்களோட தான் ட்ராவல் பண்ணணும். லேலியா சொல்லுங்க. லேலூயா, லேலூயா. பண்ணணும். மனப்பக்குவத்தை வள. குடும்பத்தில் அப்படி தான் இருக்கும். சும்மா குடும்பத்தில் சண்டை 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 பிரிஞ்சிடாதீங்க. அவங்களோட தான் ட்ராவல் பண்ணணும். உடன் பிறந்தவங்க பிடிக்கலன்ட்டு போவாதீங்க. அவங்களோட தான் ட்ராவல் பண்ணணும். நல்லவங்களோ கெட்டவங்களோ, இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். நீ கர்த்தர் உங்களோட பேசுகிறார். லேலூயா, லேலூயா. எத்தனை பேரோட ஆண்டவர் பேசினார்? அப்படியே கண்களை மூடலாமா? நமக்கு நேரம் இல்லை. அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஆண்டவரே, எப்பக்கம் நெருக்கப்பட்டும்
நாங்கள் ஒடுங்கி போவதில்லை. நாங்கள் கலக்கமடைந்து மன முறிவு அடைகிறதில்லை. என் ஆவிக்குரிய வாழ்க்கை பாதிக்கப்படலை. என் நெருக்கத்தை கொண்டு வந்து பிசாசை அழிக்க நினைக்கிறேன், அழிய மாட்டேன். துன்பப்பட்டது உண்மைதான், கைவிடப்பட மாட்டேன். கீழே தள்ளப்பட்டது உண்மைதான், மடிந்து போக மாட்டேன். நான் தொடர்ந்து ஓடுவேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் நேசருக்கா நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், ஓடுகிறேன், என் ஓ அல்லேலூயா, 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 அல்லேலூயா. லாபமான அனைத்தையுமே இந்த வேலைக்காக நான் மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக நான் மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஓ அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் ஒடுங்கி போவதில்லை. எங்க வாழ்க்கையில எவ்வளவு சஃபர்ஸ், எவ்வளவு போராட்டங்கள் ஏற்பட்டாலும் எங்கள் அழைப்பையும் எங்கள் தரிசனத்தையும் விட்டு விலக மாட்டோம். மாம்சம் முடிவெடுக்க மாட்டோம். எங்கள் மேல் அடிக்கிற பெருங்காற்றுகளை பார்த்து வழி விலகி போக மாட்டோம். கர்த்தரை நோக்கி நெருக்கத்தில் கூப்பிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். சகலத்தையும் திருப்பி கொண்டான். இழந்த சந்தோஷம், இழந்த சமாதானம், இழந்த மன அமைதி, நீ தொடர்ந்து போ. தாவீதை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ தொடர்ந்து ஓடணும் சகோதரா, நீ தொடர்ந்து ஓடணும். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கொண்டு எங்களோடு நீ பேசின ஒவ்வொரு காரியத்திற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து உங்கள் கிருபையும் பிரசன்னம் எங்கள் மத்தியில் வெளிப்படட்டும். ஆளுகை செய்ய வந்த ஒவ்வொரு தேவ பிள்ளையும் ஆசீர்வதி. இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிற ஜீவனுள்ள பிதாவே, ஆமீன். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னை கிருபையினால் இறக்கங்களால் முடிசூட்டி நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாக உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமேன், ஆமேன், ஆமேன். தலைகளை தாழ்த்தி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியான அந்யோன்யம் இன்றும் இன்றும் சதா காலங்கள் உங்கள் அனைவரோட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவ. கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்கப்பட்டு உண்மையில் கிருபையாக இருக்க கடவ. கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவ. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.